நம்முடைய பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பை நம்ம வர்ற வாரங்களில் பார்க்கலாம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் என்ன விளங்கி கொண்டேன் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். Today I want to share what I understood about the Holy Spirit in the 50 days Pentecostal meditation. I want to share with you. என்னுடைய 16வது வயதிலே தஞ்சாவூரில் நடந்த பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் நடத்தின ஒரு கூட்டத்திலே ஒரு 3 நாள் கேம்பில் 2வது நாளிலே தேவன் என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார். God has anointed me with the Holy Spirit in 1976 in one of the Tanjore Blesso camp meeting at the second day of the Holy Spirit meeting at the age of 16. நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் எனக்குள் என்ன கிரியை செய்கிறார், என் மூலம் என்ன அவர் கிரியை செய்ய முடியும் என்பதை குறித்து அறிந்து கொள்ள பல வருடங்கள் ஆயிற்று. It took many years for me to realize that who is the Holy Spirit that I have received, what is he doing in me and what is he doing through me. தேவனை நம்ம அறிந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்வது நம்முடைய மனுஷிக மூளையினால நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாது. To know God and to know Christ and know Holy Spirit is not possible through our human brains. நம்ம என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், என்னை நிரப்புகிறார், அவருக்கு எனக்கு பலன் கொடுக்கிறார், அவ்வளவுதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம நினைக்கிறோம். We are thinking very small that the Holy Spirit is coming and anointing me and he is giving the benefits to me. That is what we know. கிட்டத்தட்ட என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் 50 வருடங்கள் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நான் ஓட்டி இருக்கின்றேன். 16 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். இந்த 50 வருடங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் இன்னும் சரியாக நான் விளங்கிக் கொண்டே இருக்கிறேன். In all through the 50 years of my life, I am still learning about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பெரிய கடல் மாதிரி. The Holy Spirit is about a big is like a big ocean. நான் கடல்ல போய் இப்படி நடுவில் நின்னுக்கிட்டு என்னுடைய 2 கைகளினால நான் கடல் நீரை அள்ளுகிறது போல தான் நான் பரிசுத்த ஆவியானவரை நான் இதுவரை அறிந்து கொண்டது. It is only as a 2 handful of water I have understood about the Holy Spirit. ஆவியானவர் இந்த கிரியை மட்டும் தான் செய்வார், இந்த கிரியை செய்ய மாட்டார் என்று பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு நாளும் மட்டுப்படுத்த முடியாது. We cannot limit Holy Spirit that he will do only this task and that task like that. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போற பரிசுத்த ஆவியானவரையும் நீங்களும் அறிந்திருக்கலாம், ஆனால் நாம் இன்னும் முழுவதுமாக அவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ளவில்லை. The Holy Spirit I am going to share with you is the one you have not understood fully. முதலாவது பாருங்க, நாள் 8ல டேவிட் திகா அவர் இப்படி சொல்கிறார், ஆவியானவருக்குள் நான் இருக்கிறேன். In the day 8 we have meditated from David Diga Hernandez that I am inside the Holy Spirit. சங்கீதம் 139:7-8 இப்படி சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கேயும் இருக்கிறேன், நான் பாதாளத்திலே பறிக்கப்பட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். In Psalms 139:7-8 says like this, where can I go to escape your spirit, where can I flee from your presence? If I go up to heaven, you are there, if I make my bed in Sheol, you are there. ஒரு ஸ்பாஞ்சை நான் எடுத்துக்கிட்டு போய் கடலின் நடுவில் அந்த ஸ்பாஞ்சை நான் தண்ணிக்குள்ளே போடுறேன், கடலுக்குள்ளே போடுறேன். If I take a small sponge, I place it in the water of the ocean. அந்த ஸ்பாஞ்சு கடலில் மூழ்குது. The sponge immerse into the water. இந்த கடல் தண்ணி ஸ்பாஞ்சுக்குள்ளே இருக்குது. The sea water goes into the sponge. இந்த கடல் தண்ணி உலகம் முழுவதும் இருக்குது. The sea water is throughout the world. அந்த ஸ்பாஞ்சு முழுகின இடத்துல மட்டுமல்லாமல் இந்த உலகம் உருண்டையா இருக்கனால இந்த உலகத்துக்கு அடியிலையும் கடல் நீர் இருக்கிறது. The sea water is not only in the sponge, since the world is round, the sea water is below the earth also. இந்த ஸ்பாஞ்சை சுத்திலும் கடல் நீர் இருக்குது. Around the sponge also the water is there. அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளேயும் கடல் இருக்குது. Inside the sponge also the ocean is there. அப்படி என்றால் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஸ்பாஞ்சு கடல் நீருக்குள் கிடக்கிறதா அல்லது அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள கடல் நீர் இருக்கிறதா அல்லது அந்த ஸ்பாஞ்சு கடலுக்குள்ள கிடக்குதா? What can we say that is that the ocean inside the sponge or the sponge is inside the ocean? நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஸ்பாஞ்சு கடலுக்குள்ள இருக்குது.
We used to say the sponges inside the sea. அதே மாதிரி தான் ஆவியானவர் நம்ம வந்து நிரப்புகிற சமயத்தில் ஆவியானவர் வந்து ஒரு பெரிய ஓஷன் மாதிரி நான் ஆவியானவருக்குள்ளாக நான் இருக்கின்றேன். When the Holy Spirit is filling me, the Spirit of God is like a big ocean and I am inside the ocean. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதனுடைய 2 அனுபவங்களை குறித்து வந்து நம்ம படித்தோம் பாருங்க. 2ஆம் நாளில் இந்த காரியத்தை குறித்து நம்ம படித்தோம். In the second day of the meditation, we have studied about the 2 distinct experiences for a believer. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வந்து உதவி இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. All used to say that without the help of the Holy Spirit we cannot be saved. அதனால நான் ரட்சிக்கப்பட்டவனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து விடுகிறார். When I get saved, the Holy Spirit comes inside of me. ஆனா இன்னொரு சொல்லுவாங்க, இல்ல நீ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வந்து இன்றுமாக ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். Somebody used to say that through a special experience you have to receive the Holy Spirit. அதாவது டெரிக் பிரின்ஸ் வந்து 2வது நாள்ல நம்ம எழுதுறாரு, இந்த 2 அனுபவங்களை குறித்து டெரிக் பிரின்ஸ் அழகாக விளக்கி சொல்கிறார். Derek explains clearly and beautifully explains about these 2 experiences that the believers get about the Holy Spirit anointing. இந்த இரண்டு காரியங்கள் எது உண்மை? Which of the 2 experiences is to the truth? இரண்டும் உண்மைதான். Both of them is true. பாருங்க, இந்த ஸ்பாஞ்ச் வந்து கடலுக்குள்ள போகும் பொழுது இந்த ஸ்பாஞ்சை சுத்திலும் கடல் நீர் இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன். When the sponge is placed in the ocean, I said that the ocean is surrounding the sponge. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் பரிசுத்தாவியானவருக்குள் நான் இருக்கிறேன். When I got saved, I am inside the Holy Spirit. என்னை சுற்றிலும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். Surrounding me is the Holy Spirit. அவர்தான் என்னுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தினார். He is the one who is correcting my sin. இந்த ஸ்பாஞ்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அது கடல் நீர் சுத்தி இருக்குது, ஆனா ஸ்பாஞ்சுக்கு உள்ள கடல் நீர் போக வேண்டும். When the sponge is placed in the ocean, the water is surrounding the sponge, but the water has to or must go into the sponge as well. அதான் நம்ம வந்து லேடிஸ் எல்லாம் போடுவாங்க, இந்த நீங்க எல்லாம் குலோப் ஜான் செய்வீங்க உங்க வீட்ல. Usually the women used to do the gulab jamun in the houses. நீங்க வந்து அந்த சிரப் எல்லாம் நீங்க போட்டு அந்த குலோப் ஜான் செய்றீங்க. You are doing the gulab jamun with a sugar syrup. சிரப்புக்குள்ள நீங்க போடுறீங்க. You are placing the gulab jamun inside the syrup. ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பாக்குறீங்க, அந்த குலோப் ஜானுக்குள்ள அந்த சிரப் இறங்கிருச்சான்னு சொல்லி நம்ம வந்து கேக்குறோம். We are used to see that after 5 hours whether the syrup has gone inside the gulab jamun. நல்ல வார்த்தையை கவனிங்க, அந்த குலோப் ஜானுக்குள்ள சிரப் இறங்கிருச்சா அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். We used to tell that, go and see that whether the syrup has gone inside the gulab jamun. ஹஸ்பண்ட் கையில கொடுத்து இல்ல இன்னும் சரியா இறங்கலன்னு சொல்லி கையில கொடுத்துறாரு. The husband is telling that it is yet to penetrate into the gulab jamun and he is giving back. இந்த குலோப் ஜான் வந்து அந்த சிரப்புக்குள்ள தான் கிடக்குது. The gulab jamun is still inside the syrup. ஆனால் அந்த குலோப் ஜானுக்குள்ள இன்னும் என்ன வரல, சிரப்பு இறங்கவில்லை. But till now the syrup has not gone into the gulab jamun. நான் பரிசுத்தாவியானவர் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவியானவர் என் சுற்றிலும் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டேன். When I am getting saved, I got saved through the Holy Spirit and the Holy Spirit is surrounding me. ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் அனுபவம், அந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள் இறங்க வேண்டும். But through a special experience that that Holy Spirit has to get inside of me. இதுதான் இரண்டு தனிப்பட்ட அனுபவங்கள். These are the 2 distinct experiences. என்னை சுற்றிலும் பரிசுத்தாவியானவர் இருந்தா போதுங்க, எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்றோம், நம்மள வந்து மூடிக்கிறோம். நம்ம We are closing ourselves that the Holy Spirit may be surrounding me but he need not be inside of me. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளாக அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். When that Holy Spirit comes inside of you only, you will be able to see the signs and wonders through you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுற்றிலும் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுற்றிலும் இருப்பார் ஒழிய உங்களுக்குள்ளா இறங்காததுனாலே, உங்களுக்குள்ளா நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாததுனாலே அவர் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய இன்னும் ஆரம்பிக்கவில்லை. Since the Holy Spirit is surrounding you and he has not yet come inside of you, you are not getting any experiences or any works of the Holy Spirit inside of you. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன நாளிலே மேலிருந்து ஊற்றப்பட்டார், அவர் வந்து பெந்தேகோஸ்தே நாளிலே மேலிருந்து அவர் முழுவதுமாக இந்த உலகத்தின் மேலே ஊற்றப்பட்டு விட்டார். On the day of Pentecost the Holy Spirit was poured onto the earth and the believers.
ஆனால் இப்போ நம்ம வந்து நிறைய காரியங்களை நம்ம கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்கினாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறாரா? இப்படி பலவிதமான வார்த்தைகளினாலே நம்ம மற்ற இடத்துல நம்ம கேட்கிறோம். We are asking the people whether you have received the Holy Spirit, whether the Holy Spirit has come upon you, and have you received the Holy Spirit. ஆனால் இந்த நான் சொல்ல போகிற இந்த 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வார்த்தைகளில் தமிழில் சொல்லப்படுகிறது. These experience is being explained in 3 different words in Tamil. அதை டெரிக் பிரின்ஸ் 3வது நாள் இப்படி சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 8:17 நம்ம வாசிக்கிறோம். சமாரியர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்டார். Derek Prince explains this in the 3rd day of the devotion in Acts 8:17. It says, the scripture says, the Holy Spirit was given upon the Samaritans. அப்போஸ்தலர் 10:44 இப்படி வாசிக்கிறோம். கொர்நேலிய வீட்டார் மேல் ஆவியானவர் இறங்கினார் என்று படிக்கிறோம். In Acts 10:44 we are learning that the Spirit fell on the household of Cornelius. அப்போஸ்தலர் 19:6 இப்படி படிக்கிறோம். எபேசு விசுவாசிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். In Acts 19:6 we are learning that the Holy Spirit came upon the believers in Ephesus. தந்தருளப்பட்டார், இறங்கினார், வந்தார் என்று 3 விதமான வார்த்தைகளினாலே சொல்லப்படுகிறது. It has been explained in 3 different words. One is the give upon, and the Spirit fell on them. The third one is the Spirit came upon them. இந்த 3 அனுபவங்கள் வெவ்வேறு அனுபவங்களா? Is these 3 experiences are different? நோ இந்த 3 அனுபவங்கள் ஒரே அனுபவங்கள் தான். All these 3 are the same experiences. அதான் அப்போஸ்தலர் 10:44 பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இறங்கினார். In Acts 10:44 the Spirit fell on them or penetrated them. கொர்நேலிய வீட்டார்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருந்தாரா? இருந்தார். Before the household of Cornelius came there, whether the Spirit was on the earth or not. ஆனால் கொர்நேலிய வீட்டாருக்குள்ளாக கொர்நேலியுக்குள்ளாக இன்னும் இறங்கவில்லை. But the Spirit of God did not come into the household of the Cornelius. அதனால தான் நான் சொல்லுகிறேன் இது வந்து ஒரு விதமான ஒரு விசேஷித்த அனுபவம். That is why I am telling this is a special experience. இல்ல எனக்கு இந்த அனுபவம் வேண்டாம் அப்படி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்காதனால பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிரியையை இன்னும் செய்ய ஆரம்பிக்கவில்லை. Since you are telling that you need not want the Holy Spirit, since the Holy Spirit has not come into inside of you, he had not started his work inside of you. குலோப் ஜான் வந்து நல்ல இனிப்பா இருக்கும்னு சொல்லி தெரியும். We know that the gulab jamun is sweet. குலோப் ஜானை கடிச்சு பார்த்துட்டு என்ன இனிப்பாவே இல்லை, அப்ப அதுக்குள்ள இன்னும் என்ன இல்லை சிறப்பு இறங்கவில்லைன்னு சொல்லிடுவோம். If you say that if the gulab jamun is not sweet, you can easily say that the sweet syrup has not gone into the gulab jamun. கிறிஸ்தவர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சுற்றிலும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இறங்கி தன்னுடைய கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றார். So the Christians means they must be soaked in the Holy Spirit, and the Holy Spirit has to start his work inside of them. என்னென்ன கிரியைகள் எல்லாம் செய்வார்? What are the works he is doing? அதனால தான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியையை நான் இன்னும் அறிந்து கொண்டே இருக்கிறேன். That is why I am telling that I am still learning what the works that Holy Spirit is doing inside of me. 16 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த 50 வருடங்களாக நான் இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய செய்கிற கிரியை இன்னும் புதுசாக நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன். I got saved at the age of 16. For the 50 years, long years, I am still learning what the Holy Spirit is doing in me. எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை உங்களுக்குள்ளாக ஆரம்பிக்கும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இறங்க அனுமதிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிரியை உங்கள் மூலமாக செய்ய ஆரம்பிப்பார். When the Holy Spirit will start doing his work inside of you, when you are receiving him in you, and when you are allowing him to penetrate you. இல்லங்க நான் ரட்சிக்கப்பட்டோனே போதும், நான் வந்து என்ன சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நம்முள் பார்க்க முடியாது. If you say that when I got saved, that is enough, let the Holy Spirit around me, then you will not be able to see the work of Holy Spirit inside of you. வேதத்தில் சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட போது 3 விதமான காரியங்களை அவர் நமக்குள் கொடுக்கிறார். When we receive the Holy Spirit, we are seeing that he is
giving three kinds of things. முதலாவது நமக்கு அந்நிய பாஷையை கொடுக்கிறார். First, he is giving the tongues. இரண்டாவது நமக்கு வரங்களை கொடுக்கிறார். Second, he is giving us the gifts. நம்முடைய வாழ்க்கையில கனிகள் ஏற்படத்தக்கதாக அந்த கனிகளையும் அவர் கொடுக்கிறார். He is also giving the fruit of the Spirit inside of us. அதனால தான் சொன்னேன், ஒரு மனுஷன் வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இவ்விதமான கிரியைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறார். That is why I am saying that when we receive the Holy Spirit is revealing himself through these works. அந்நிய பாஷை என்றால் என்ன? What is meant by tongues? அறியாத பாஷை என்றால் என்ன? What is meant by the unknown language? அந்நிய பாஷை என்றால் அந்நியன் எனக்கு இவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள பாஷை தான் அந்நிய பாஷை. The foreign language is the language of a foreigner who is to me. அவர் வேறு விதமான லாங்குவேஜ் பேசுறாரு, நான் வேறு விதமான லாங்குவேஜ் பேசுறேன். He is speaking a different language and I am speaking a different language. இவருடைய மொழி எனக்கு புரியாத வரைக்கும் இவருக்கு எனக்கு அந்நியர். Since I am not able to understand his language, he is a foreigner to me. இந்த உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் மனிதர்களுக்குள்ளாக உள்ள மொழிகள் அந்நிய பாஷை. All the languages in this world are also unknown language if I am not understanding it. அறியாத பாஷை என்றால் பரலோகத்தினுடைய பாஷை. So the other tongue means it is the language from heaven. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள இருக்கிற அந்நிய பாஷையும் ஆண்டவருடைய வாயில கொடுக்கிறார். நான் அறியாத மனிதர்கள் அறியாத பரலோக பாஷையும் அறியாத மொழி பாஷையை எனக்கு கொடுக்கிறார். When I am receiving the Holy Spirit, I am able to speak the language of the other men in this world and also the language that is known to the human beings, that is the tongues from heaven. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், வரங்களை நமக்கு கொடுக்கிறார். Secondly, we are seeing that the Holy Spirit is giving his gifts. நம்முடைய வேதத்தில் பார்த்தீங்கன்னா 9 விதமான வரங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். We are seeing in the scripture that 9 types of gifts. இந்த 9க்கு மேலான வரங்கள் ஆண்டவருக்கு உண்டு. பல விதமான வரங்கள் ஆண்டவரிடத்தில் உண்டு. Is there the more gifts than this 9 gifts? Yes, there are much more gifts with the Holy Spirit. ஒருவேளை 9 வரங்களை மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் வந்து ஒரு என்ன செய்றார், ஒரு கஞ்சமுள்ள ஆண்டவராக நமக்கு தெரியும். If Holy Spirit is giving only these 9 gifts, we may be seeing him as a very stingy God. அவர் வந்து ரொம்ப ஐஸ்வர்ய சம்பன்னர்னால அவர் பலவிதமான வரங்களை நமக்காக என்ன செய்கிறாரு, கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். Since he is a very rich God, he is able to give much more gifts than these. வரங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்பொழுது பிசாசுக்கு எவ்வளவு பெரிய இதாக இருக்கு பாருங்க. மூன்றாவதாக கனிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். Thirdly, we have seen about the fruits of the Spirit. வரங்களை ஆண்டவரிடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். We are receiving the gifts from God. அந்த வரங்கள் நமக்குள்ளாக கிரியை செய்து அந்த கனிகளை நமக்குள்ளாக இருந்து கனிகளை நம்ம கொடுக்கின்றோம். The gifts are operating inside of us and we are bearing the fruit from inside of us. இந்த கனிகளை நம்ம கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, நமக்கு வந்து உதவி செய்கிறார். In order to bear fruit, that God is helping us. இந்த வரங்கள் வந்து நிரந்தரமா? Is the gifts permanent? வரங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. The gifts are not permanent. இன்னைக்கு எனக்கு குணப்படுத்துற வரம் இருக்கும், நாளைக்கு அந்த குணப்படுத்துற வரம் என்கிட்ட இல்லாம போகும். ஏன்டா ஆண்டவர் என்னை விட்டு எடுத்துக்கொள்வாரு. Today I may be having the gift of healing, tomorrow I may not have, the God may take it. நேத்துக்கு நம்ம படிச்சோம் ஜான் ஜி லேக், அவர்கிட்ட இருந்த அந்த சுகமாக்குற வரத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவ்வளவுதான். Yesterday we have learned about John G. Lake. God has taken the gift of healing from him. பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார், சில சமயங்களில் வரங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார்.
Holy Spirit is giving the gift. Sometimes he used to take it. பட் கனிகள் நிரந்தரமா? Whether the fruit is a permanent one, கனிகள் நிரந்தரமானது எனக்குள்ளாக இருக்கக்கூடியது. this is the permanent thing that is going to be inside of me. வரங்கள் என்னுடையது கிடையாது. Gift doesn't belongs to me. வரங்கள் எனக்கு சொந்தமானது கிடையாது. It doesn't belongs to me. ஆனால் கனிகள் எனக்கு சொந்தமானது. But the fruit of the Spirit belongs to me. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் 9 விதமான கனிகள் எனக்குள்ளாக இருந்து வருகிறதுனால அது எனக்கு சொந்தமானது. Love, joy, peace, and all these 9 gifts belongs to me. பரலோகத்திலே வரங்கள் எதுவுமே இருக்காது. The heaven is not having any gifts. அந்நிய பாஷைகளும் ஒளிஞ்சு போயிடும். The tongues will not be there. ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற இந்த குணம் நம்மோடு கூட நிரந்தரமாக என்றென்றைக்கும் இருக்கும். But these character that will be permanently with us. பாருங்க, இந்த இந்த 9 விதமான வரங்களுக்குள்ளாக அன்பு வந்து ஒரு வரம். Among the 9 gifts, you're talking about the gifts? Yeah, love is one of the gift. அந்த அன்புக்குள்ளாக இந்த 8 வரங்களையும் ஆண்டவர் வந்து கொடுத்து அன்பை வந்து பரலோகத்தில் என்னென்றுமாக நம்ம தொடரத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்பை இந்த உலகத்தில் ஒரு கனியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God will keep the other 8 gifts inside the big gift that is love, and he will keep that love permanently in the heaven. இந்த அன்பு என்னுடையது. That love belongs to me. இந்த அன்பை என்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. Nobody can take this love from me. இந்த அன்பை உருவாக்கினது யார்? பரிசுத்த ஆவியானவர். Who has created this love? That is the Holy Spirit. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற இந்த 3 விதமான காரியங்களிலேயும் உன்னதமானது கனிகள் தான். Among the 3 things that the Holy Spirit is giving to me, is the best or the greatest one is the fruit. அதனால தான் நம்ம வந்து போன வாரத்தில் படித்தோம், அன்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நம்ம படித்தோம். That is why last week we studied how much love is important. ஜான் ஜி லேக்குனுடைய என்னுடைய மெடிடேஷனில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் அன்பை குறித்து தான் அதிகமாக அவர் சொல்லுகிறார். In the last meditation, John G. Lake is talking much about the love. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பெற்றுக்கொள்ளுகிறதான குறித்த அனுபவத்தை குறித்து பிசாசு பலவிதமான குழப்பங்களை இந்த நாட்களிலே கொடுத்து கொண்டே இருக்கிறான். Satan is giving much confusions about receiving the Holy Spirit among the believers. ஒருவன் வந்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவன் ஜெபிக்கிற சமயத்தில் பக்கத்தில் நினைக்கிறான், இவன் பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியா அல்லது அசுத்த ஆவியா அப்படின்னு நமக்குள்ளாக ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறான். Satan is creating a doubt inside of our mind whether you have received the Holy Spirit or an evil spirit. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஷேக் இல்லைன்னு அவர் அப்படி ஷேக் பண்றாரு, இவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாரா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தேகம். I am not shaking in spirit, but the other person is shaking in spirit whether he has received the Holy Spirit or not, whether I have not received the Holy Spirit. இவர் வந்து நல்லா அந்நிய பாஷையில் பேசிட்டே இருக்கிறாரு. This person is talking much in tongues. நான் இன்னும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கல. I am yet to start to speak in tongues. நான் வந்து இவர் எப்படி பேசுகிறாரோ அதை இமிட்டேட் பண்ணி நானும் பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். I am trying to imitate him by talking in tongues. நான் அவரை மாதிரி பேச முயற்சிக்கிற சமயத்தில் எனக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, நானா பேசுகிறேன்னா அல்லது என் வாய் ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். When I am trying to speak in tongues, I am thinking, I am having a doubt in my mind whether the Holy Spirit is giving the language or I am trying to mumbling out of myself. அந்த டெரிக் பினிஸ் வந்து அந்த 5வது நாள் அவ்வளோ அழகாக அவர் எழுதினாரு, பரிசுத்த ஆவியானவரை தேவனிடமே இருந்து நம்ம கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தான் இங்கே அவர் கொடுப்பார். Derek Prince beautifully explains this. When we ask for the Holy Spirit, God only gives the Holy Spirit. உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டா நீங்க வந்து தேளை கொடுக்க மாட்டீங்க, முட்டை கேட்டா தேளை கொடுக்க மாட்டீங்க, மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டீங்க. If your child asks you a fish, you will not give a snake, or if your child asks for an egg, you will not give a scorpion. அப்படி நீங்க கொல்லாதவர்களாகி நீங்க கொடுக்க இருந்திருக்கும் பொழுது தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். Jesus Christ himself is saying that if you being evil know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? அப்படி என்றால் நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம எந்த விதமான தவறான காரியத்தையே நம்ம மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்கொள்ள அவசியம் இல்லை.
If so, when we are being filled with the Holy Spirit, we need not confuse ourselves with any different thoughts. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மையான பரிசுத்தாவியானவருடைய அந்நிய பாஷா தானான்னு சொல்லி சிலதும் சந்தேகம் வருது. When we are speaking in tongues, we used to get a doubt whether we are speaking the right language or with this right spirit. இவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, நல்லா இருக்கீங்களா அண்ணே? He is coming and asking me, brother, are you good, doing good? मैं भले आसो अपनी कने कोई आसे. I'm not able to understand him. மறுபடியும் கேட்குறேன், அண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. Brother, how are you doing? मैं भले आसो अपनी कने कोई आसे. I'm not able to understand anything. நான் பேசுறது அஸ்ஸாமீஸ். What he is speaking is Assamese language. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட தான். I am asking, I am good, how are you doing? அவர் என்கிட்ட தமிழ்ல கேட்டாரு. He was asking me in Tamil. நான் வந்து புரியாத லாங்குவேஜ்ல பேசுற சமயத்துல அவர் வந்து அப்படியே நின்னுட்டு இருப்பாரு. I am speaking in a different language which he is not knowing. He will be stunned. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து அந்நிய பாஷையில கொடுக்கிற சமயம் அது நமக்கு புரியாம இருக்கலாம், ஆனால் பாருங்க அது தேவனுக்கு புரிகிற ஒரு லாங்குவேஜ் அது. When Holy Spirit is giving the tongues inside of us, we may not be knowing it, but God knows it. பாருங்க நம்ம யங்ஸ்டர்ஸை பார்த்தாலும் பேசு, வாய் திறந்து பேசு பேசு பேசுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. When we are seeing the youngsters, we are encouraging them to speak in tongues. நம்ம வந்து அப்ப ஒருத்தட்ட போய் பேசுவோம், பிரதர் வாயை திறந்து வாயில வர வார்த்தை பேசுங்க பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. When we are telling the brothers, you have to speak with the languages which is coming in your tongue. வாயை திறந்தா தான் ஆண்டவர் நமக்குள்ளாக அந்த அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தை ஆண்டவர் கொடுப்பார். When we open our mouth only, he will be able to give that sign of the tongue. என்ன அந்நிய பாஷையில பேசினா என்னையா லாபம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். You may be asking, what is the benefit if I talk in tongues? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுவார். God is telling that the one who speaks in tongues is speaking the secrets to God. நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. You are in some kind of trouble in your life. நீங்க தனியா ஆண்டவரோடு கூட நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. You are praying to God alone. திடீர்னு உங்களுக்குள்ளாக அந்த அந்நிய பாஷையில பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதல் வரும், அந்நிய பாஷையில பேசுவீங்க. Suddenly you will be having a prompt to speak in tongues and you are speaking in tongues. பட் நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். You may not be knowing what you are speaking. நான் பரிசுத்த ஆவியானவரை நிறைய சமயத்துல என்னுடைய சரீரத்துல நான் பெற்றுக்கொள்கிற அந்த ஆரோக்கியங்கிற அந்த உணர்வை கூட ஆண்டவர் என்ன செய்றாரு, அவர் இங்க சொல்றாரு. He is also telling that we are receiving this feeling of health in our body when we are receiving the Holy Spirit. அதனால தான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை நாம் அசட்டை செய்யாமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறதற்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த விதமான உணர்ச்சிகள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். When we are not ignoring Holy Spirit and allowing Holy Spirit to come inside, he is filling our emotions like this. முதலாவது பாவ உணர்வுன்னு சொல்லி சொன்னேன். First I said that is the feeling of sin. ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நானு. I have been saved. நான் வந்து ஒரு இடத்துல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I am working in a place. என்னுடைய குடும்பம் என் பக்கத்துல இல்ல. My family is not with me. நான் வந்து இது என்னுடைய வேலையை முடிச்சிட்டு வந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மணியை பார்க்குறேன், 11 மணிக்கு தான் படுக்கணும், ஆனால் மணி 8 மணி தான் ஆகுது. After coming back from my work, I refresh myself and seeing my time, it is only 11 o'clock. இன்னும் 3 மணி நேரம் என்ன பண்றது? I am thinking that what I have to do for the next 3 hours. ஒரு கார்னர்ல ஒன்னு சொல்லுது, நம்ம ஜெபம் பண்ணலாமா? The corner of my mind is telling that whether I can pray. இந்த நேரத்துல ஐயோ நம்ம வந்து இப்பதான் ஒர்க் பிடிச்சு வந்திருக்கோம், டயர்டா இருக்கோம், இப்போ ஜெபம் பண்ண வேண்டாம். The other side of the mind is telling that now we are tired, you need not pray now, this is not the time to pray. So பைபிள் படிக்கலாமா? The other side of the mind is asking whether I can read the Bible. So இந்த லைட்ல எல்லாம் போய் பைபிள்லாம் படிக்க வேண்டாம். The other side is telling that in this dim light you need not read the Bible. உடனே நான் மொபைல் எடுத்துட்டு நான் வந்து உட்கார்ந்துறேன். Immediately I am taking my mobile and sitting in it. பல விதமான சினிமாக்கள் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். I am trying to see different kinds of movies from that. அசுத்தமான படங்களை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். The filthy things I am starting to see that.
எனக்குள்ளா இருக்கிற பரிசுத்தாவியானவர் பாவ உணர்வு கொடுக்கிறார், முதல்ல அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. The Holy Spirit that is inside of me is prompting to stop that first. நான் கீழ்ப்படியவில்லை, என்ன நடக்கும்? If I am not obeying that, what will happen? பரிசுத்தாவியானவர் பாவ உணர்வு கொடுக்கிறார், அந்த பாவ உணர்வுக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன நடக்கும்? When the Holy Spirit is prompting me about the sin, if I am not obeying to that, what will happen? இரண்டாவது முறை ஆண்டவர் சொல்றாரு, மகனே அந்த நீ ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The second time is also the Holy Spirit is prompting me to stop that. ஆனாலும் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதற்கு பட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். And still I am ignoring him and continuing seeing that. மூன்றாவது முறை ஆண்டவர் சொல்றாரு, அதை ஆஃப் பண்ணு மகனே சொல்றாரு. Third time he is prompting me, son, stop it. அதே நான் மீறி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். That also I am ignoring and seeing that. ஆவியானவர் அமைதியாகி விடுவார். And the Holy Spirit will be silent. நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. You will keep continue seeing. இப்படியாக நீங்கள் பாவ உணர்வு தேவன் பரிசுத்தாவியானவர் கொடுக்கும் பொழுது அதை மீறி செய்யும் பொழுது அந்த பாவ உணர்வு உங்களுக்குள்ளாக என்ன செய்கிறது? மங்கி போக ஆரம்பிக்கிறது. When the Holy Spirit is keep prompting and you are disobeying and seeing in the same thing, the prompt will be dimmed inside of you. அப்புறம் ஒரு சர்டன் நாட்களுக்கு பிறகு அந்த பாவ உணர்வே எனக்குள்ள இருக்காது. After certain days, you will not have that such kind of prompt inside of you. எனக்குள்ளா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தி பார்த்தார், நான் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அமைதியாகி விடுகிறார். When the Holy Spirit is prompting me and I am not listening to that, the Holy Spirit will become silent. அதனால தான் சொன்ன பாருங்க, அவை மூன்று விதமான உணர்வுகள். பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுக்குள்ளா வரும் பொழுது பாவ உணர்வு அடைகிறான். இரண்டாவது அவன் மகிழ்ச்சியினால் நிறைகின்றான். That's why I'm telling the three kind of things he is giving inside of us. One is the prompt of sin. Second one, when we are worshiping in spirit, you are receiving the joy and happiness. நீங்கள் சபையிலே நீங்கள் கார்ப்பரேட்டா எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் கண்களை மூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒரு விதமான மகிழ்ச்சி என்கிற உணர்வினால பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைக்கிறார். When we are worshiping God in a corporate, that the Holy Spirit is filling us with a happiness and joy in our emotion. உங்களுக்குள்ளாக உங்களை சுகமாக்குற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறதுனால நீங்கள் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் அடைந்ததை நீங்கள் உணர்கிறீர்கள். Since the healing Holy Spirit is inside of you, you are feeling a health in your body. இதைத்தான் சொல்றாரு, இந்த மூன்று விதமான உணர்வுகளையும் பரிசுத்த ஆவியானவர் தந்து கொண்டே என்ன செய்கிறார் இருக்கிறாரு. These three kind of feelings or emotions the Holy Spirit is giving inside of you with the physical manifestation of him. நான் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள பொழுது இன்னொரு கிரியை பாருங்க, நான் வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் விளக்கி எனக்கு காண்பிக்கிறார். The another work of the Holy Spirit when we receive Holy Spirit is when we are reading Bible, he opens up my eyes to the scripture. இந்த வேதத்தை எழுதியதே பரிசுத்த ஆவியானவர் தான். The author of this Bible itself is Holy Spirit. ஏன் அது அவர் அங்கு எழுதினார், ஏன் அந்த இடத்துல எழுதினார் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். The Holy Spirit knows why he has written certain things in certain place. நீங்கள் வேதத்தை இப்பொழுதெல்லாம் படிக்க உட்கார்ந்திருக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளாய் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அழகாக எல்லாவற்றையும் விளக்கி காண்பிப்பார். When you have the anointing of the Holy Spirit inside of you and you are asking Holy Spirit to explain the scripture, the Holy Spirit will beautifully explain the scripture to you. இன்னொரு பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அவர் நமக்கு ஜெபத்திலே உதவி செய்கிறார் என்று நம்ம பார்த்தோம். Another work of the Holy Spirit is he is the helper in our prayers. ஆமா, நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்யாது, அவ்வளவாக புரிகிறது கிடையாது. Many times we don't know what to pray and how to pray in our life. பாருங்க, என்னுடைய அன்னை ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கிடுங்களேன். When we for an example, when I am praying that my brother has to be saved, முழங்கால் படி போட்டு ஆண்டவரே அவனுக்கு ஒரு நல்ல பாவ உணர்வு தாரும். Lord, give him a prompt that he is a sinner. அவனுடைய கண்களை திறங்க, open his eyes, அவனோடு கூட பேசுங்க, talk to him, எப்படியாவது ரட்சிக்கப்படணும், somehow he has to be saved. இந்த வார்த்தைகள் தான் நம்ம மாறி 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 நம்ம கேட்டுட்டு போலியே, அதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. These are the words we are keep on asking him. Beyond this we are not able to pray. அதுக்கு மேல நம்மளால ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வார்த்தைகள் இல்ல.
I don't have any words beyond that. அப்படி என்ன பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களை வந்து என்ன செய்கிறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து அந்நிய பாஷையில பேசுகிறதற்கு உங்களை தூண்டுகிறாரு. When the Holy Spirit is there inside of you, slowly He is prompting you to speak in tongues. இப்படி நீ அந்நிய பாஷையில பேசும்பொழுது உங்கள் அண்ணனுக்காக நீங்கள் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி, என்ன வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டுமோ அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் உங்களை என்ன செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறார். So Holy Spirit will help you when you have the anointing of the Holy Spirit with many much more words that is beyond groaning to pray for your brother. சில சமயம் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது உங்களுக்காகவே தீர்க்கதரிசனம் நீங்களே சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். When you are in a troubled situation, if you are in the anointing of the Holy Spirit, when you are praying for yourself, you will be keep saying prophecies for yourself. நிறைய நேரங்களில் அப்படி நான் உணர்ந்திருக்கிறேன். Many times I felt like that. ஏதோ ஒரு 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 தேவை இருந்திருக்கும், எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த தேவை இருந்திருக்கும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையில பேச சொல்லி அந்த ஆண்டவர் செய்வார், என்னை தூண்டுவார். I might have had a need a months back. When I start praying in tongues, the Holy Spirit will prompt me to pray in tongues. பரிசுத்த ஆவியானவரால நான் வந்து அந்நிய பாஷையில ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே நான் என்ன பேசிட்டு இருக்கேன் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குற சமயத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன தேவையோ அது அழகாக என்னுடைய மனசுல ஆண்டவர் காண்பிப்பார். When I am asking the Holy Spirit what I keep praying in tongues, then the Holy Spirit will beautifully explain that the need I had 1 month before, for that only I am speaking in or praying in tongues. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பெற்றுக்கொள்வதனுடைய மகிமை நீங்கள் பார்த்தீர்களா? Have you seen the glory of receiving the Holy Spirit in you? இது மட்டும் கிடையாது. Not only this, நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கொஞ்சம். what I have said is very very small or little. இன்னும் நம்ம வந்து தியானிக்க இருக்கிற இப்பதான் 21 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் தியானிக்க இருக்கிறது அதிகமா இருக்குது. Now only we have crossed 21 days, much more days are left behind. அதுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய கிரியை முழுவதுமாக நான் அறிந்து கொண்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. Nobody can tell that I have understood fully the works of the Holy Spirit. அதனால தான் நான் சொன்னேன், நான் வந்து கடலின் நடுவில் நின்னுக்கிட்டு 2 கையிலையும் கடல் நீரை அள்ளி ஆண்டவரே கடல் நீரை நான் கையில பிடிக்கிறேன்னு சொன்னா நான் இவ்வளவு ஃபூலிஷா நான் இருப்பேன். That's why I told you that in midst of the ocean, if I take the water in my hands and I am telling God that I am holding the entire ocean, how much foolishness I will be. என்னுடைய கையில கொள்ளுற அளவு தான் நான் வந்து கடல் நீரை கையில் எடுக்க முடியும். I can hold the capacity of my hands only. I'll be able to hold the water of the ocean. அது மாதிரி நம்முடைய மைண்ட் விளங்கி கொள்ற அளவுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நம்ம விளங்கி கொள்ள முடியும். That's also to the extent of the capacity of my mind only I'll be able to understand the Holy Spirit. கடைசியாக நம்ம பார்க்க போறது பரிசுத்த ஆவியானுடைய ஞான ஸ்நானத்துல நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். Finally we are going to see about the baptism of the Holy Spirit and the response to that. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பயபக்தியோடு நீங்கள் நடப்பியுங்கள் என்று நம்ம பார்த்தோம். We have studied that we have to revere the presence of the Holy Spirit. நம்ம வந்து ஜெபிப்போம்னு உடனே நம்ம என்ன செஞ்சோம், நம்ம கண்ணை மூடிடுறோம். When somebody say that we shall pray, we are closing our eyes. நம்ம தமிழ் பழக்கமா என்னன்னு சொல்லி தெரியல, நம்ம ஜெபிக்கலாமான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணை மூடிடுறோம். Is it the practice of the Tamils? When we say let's pray, we are closing our eyes. குட்டி பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணணும்னு அது கண்ணு மூடிக்கிறதுங்க. The small kids also, when we ask them to pray, they will start closing their eyes. ஏனென்றால் தேவனிடம் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த கான்சன்ட்ரேஷனை நான் வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு சுற்றிமுற்றியுள்ள எதையும் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கண்களை மூடிக்கொள்கிறோம். When I am praying to God, in order to maintain the concentration, I am closing my eyes. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதே பயபக்தி நமக்குள் வருகிறதா? When I am receiving the Holy Spirit, whether I am having the same reverence. பாருங்க, எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் நிறைய சமயத்தில் நம்ம வந்து சுற்றி முற்றிலும் வேடிக்கை பார்த்துருக்கோம். அவன் இப்படி நிறையிறான், அவன் நிறையிறாளா, இவங்க நிறையிறாங்களா, அவங்க இப்போ இப்படி கையாட்டுறாங்க, அது வந்து சரியான ஆவிதான், இப்படி சொல்லி பல விதமான காரியங்களை நம்ம கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். When the people are believers are filling in the Holy Spirit, we are opening our eyes and seeing how the others are behaving. நம்ம இதெல்லாம் பயபக்தி கிடையாதுன்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க.
I have written some list that what are all the things that has not reverence to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அசட்டை செய்தல் பரிசுத்த ஆவியானவருடைய பயபக்தி அல்ல. Ignoring the anointing of the Holy Spirit is not revering the Holy Spirit. எல்லாரும் பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி கேளு. இது பட்சமே நம்ம வந்து லாஸ்ட்ல நின்றுக்கிட்டு வந்தா வாங்க கடவுளே வராட்டம் போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட்ல நம்ம இருக்கிறோம். If we are in the attitude that is standing in the last row, and if you are coming, come, otherwise it's okay for me if you are in the attitude. பாருங்க நீங்களே யோசித்து பாருங்க, நீங்க எந்த ஒரு 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 மனநிலையில நீங்க வந்து பரிசுத்தாவியானவரை என்னில நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க நிக்கிறீங்க. You can examine the attitude in which you are asking the Holy Spirit to fill you. அதுதான் பயபக்தி. That is what the reverence is. நீங்கள் உங்கள் அவர் ஆவியானவருடைய சமூகத்திலே அசட்டை செய்வீர்கள் என்றால் அது பயபக்தி அல்ல. If we are ignoring the presence of the Holy Spirit, that is not the reverence. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுதல், Speaking against the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் அந்நிய பாஷையை குறை சொல்லுதல், criticizing the gift of the tongues of the Holy Spirit. அந்நிய பாஷையே கிடையாதுங்க, நான் அந்நிய பாஷையில் பேசல, இந்த உலகத்தில் அந்நிய பாஷையே கிடையாதுன்னு சொல்லி அந்நிய பாஷையை குறித்து மறுதலித்தல், Rejecting the tongues, saying that I have not received the Holy Spirit, that's why there is no tongues in the Holy Spirit in this world. உங்களுக்கு உங்க மனசுக்குள்ளேயே தெரியும் நீங்கள் எந்த விதத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக பயபக்தி இல்லாமல் நீங்கள் அசட்டையோடு நின்று கொண்டிருந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். You yourself may be knowing that with what attitude you are standing before the Holy Spirit. ஜான் ஜி லேக் அதைத்தான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கின்றார். John G. Lake is teaching the same thing, that whenever we are coming to the presence of the Holy Spirit, we have to come with reverence. கடைசியா நான் முடிக்க போறேன். கடைசியா ஒரு காரியத்தை அவர் எழுதுறாரு பாருங்க. Lastly, John G. Lake is writing one thing I want to share with you and close this. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆதி திருச்சபையில இறங்கிய பொழுது ஒரு பெரிய காரியம் நம்ம வந்துச்சு. When the Holy Spirit descended in the ancient church, he did a great thing in them. என்ன பெரிய காரியம் தெரியுமா? You know what is the great thing he did? அவர்கள் கைகளை வைத்த பொழுது அநேகர் சுகமடைந்தார்கள். When they placed their hands, many got healed. அது பெரிய காரியம் இல்ல. That was not a big thing. அவர்கள் அந்நிய பாஷையில பேசினார்கள். They spoke in tongues. அது பெரிய காரியம் அல்ல. That was not a big thing. இது பெரிய காரியம் தெரியுமா? What was the great thing, you know? அவர்கள் தங்கள் சொத்துக்கள் எல்லாம் விற்று அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். அதுதான் பெரிய மிராக்கிள் என்று ஜான் ஜி லேக் எழுதுகிறார். John G. Lake is writing this. They sold all their possession and kept the money in common and distributing them to the needs of the believers. That was the greatest thing that the early church was doing. அது இன்றைக்கும் நடைபெற வேண்டும் என்று ஜான் ஜி லேக் எழுதுகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைக்கு நம்முடைய சபைகள் வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். John G. Lake is writing that I am desiring that the today's church also to be pushed to that level of the Holy Spirit. இதுதான் நான் சொன்னேன், அன்பு. That is what I told. This is the love. வரங்கள், கிரியைகள் எல்லாமே இருக்கட்டுமே, பட் உங்களுக்குள்ளாக அந்த அன்பு இல்லை என்றால், அந்த கனி உங்களுக்குள்ளாக இல்லை என்றால், வரங்கள் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அந்நிய பாஷையில் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த கனியாகிய அன்பு உங்களுக்குள்ளாக இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று என்ன செய்கிறார், பவுல் எழுதுகிறார். You may be having all the gifts and works, if that fruit, that is the love, is not inside of you, you are nothing. அந்நிய பாஷையில் பேசினாலும் நான் வந்து மற்றவங்களை சுகமாக்கினாலும் எதுவாக்கினாலும் எனக்குள்ள அன்பு இல்லை, நான் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். If I am healing multitudes and I am speaking many tongues, I'm not nothing, I'm not anything if I'm not having the love inside of me. அந்த அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் தங்களுடைய எல்லா ஆஸ்திகளையும் விற்று அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து பொதுவாக எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். The highest expression of that love is that they shared their possession and kept the money in common and distributed them to the needs of the believers. அப்படிப்பட்ட அன்புக்கு நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wants that we have to grow in such a love of God. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? Let's all close our eyes and pray.